friends. Hi friends. Welcome to my YouTube channel. Naga. Ruben Vlogs. So next நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க வீடியோல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணிட்டு உள்ள போய் பாருங்க. ஆமா. So next நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? KTM. எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. பைக். ஆமா. KTM பைக். பைக் இல்ல, அதோட படத்தோட அபிஷியல் ட்ரெய்லர் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்ப அதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கு போல அந்த KTM க்கு. என்னன்னு தெரியும். ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣಿಟ್ಟು ಹೇಳು ನಾನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲ್ಲ ತಾನೆ ಪ್ರಾಮಿಸ್ ಐ ಲವ್ ಯು ಕಾರ್ತಿಕ್ ಚಿಕ್ಕವಯಸ್ಸಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ ಪ್ರೀತಿಸದ್ದು ನೀವು ಅಂದ್ರೆ ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. ಲವ್ ಮಾಡಿದ್ಮೇಲೆ ಹೊಡಿಸ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೂ ರೆಡಿಯಾಗಿರಬೇಕು, ಹೊಡಿಯೋಕ್ಕೂ ರೆಡಿಯಾಗಿರಬೇಕು. ನಾಳೆ ಟ್ರೆಂಡ್ ಹಳೇದಾಗಿ ಬೈಕ್ ಹಳೇದಾಗುತ್ತೆ, ಆದ್ರೆ ಫ್ರೆಂಡ್ ಯಾವತ್ತಿದ್ರು ಟ್ರೆಂಡೇ. ಡ್ಯಾಮ್ ಸೀರಿಯಸ್ ಅಬೌಟ್ ಯು. 10 ಜನ ಸೇರ್ಕೊಂಡು ಒಬ್ಬರು ಹೊಡಿತಾ ಇದ್ದೀರಲ್ಲ, ನೀವೆಲ್ಲ ಗಂಡಸ್ರಾ? ಲವ್ ಮಾಡೋ ಹುಡುಗರು ಜೀವನ ಎಲ್ಲ ಇಷ್ಟೇ ಕಣೋ, ಇಷ್ಟೇ. ಅವ್ಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ ಸರ್, ಅನ್ನೋದನ್ನ ನಾನು ಯಾವತ್ತೂ ನೋಡಿರ್ಲಿಲ್ಲ. ಅಳಲ್ಲ ಕಾರ್ತಿಕ್. So disgusting. Disaster of my life. ಇನ್ಮೇಲಿಂದ ಆಟ ಆಡಬಾರ್ದು, ಆಡಕ್ ನಾನು ಬಿಡಲ್ಲ ಅಷ್ಟೇ. ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಡ ಮರ್ಸಿ. ನೀ ನನ್ನ ಮಾವೇನ ಮಗ ಅಂತ ಹೇಳಿಕೆ ನಾಚಿಕೆ ಆಗ್ತಿದೆ ಸುರೇಶ. ಇನ್ನೊಬ್ಬನ ಜೊತೆ ದುಡ್ಡುಗೋಸ್ಕರ ಮಲ್ಗು ಅಂತ್ಯಾ? ಏನ್ ನನ್ನ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಫಾರ್ಮ್ ಹಾಕಿ ನಾನು ಹುಚ್ಚು ಅಂತ ಕೇಳ್ಕೊಂಡ. ಬಂದೆ ನಾನು. ಅಬ್ಬ ಜೀವನ ಹಾಳಾಗೋಯ್ತಮ್ಮ. இது ரிலீஸ் ஆயிருக்கா? இல்ல இல்ல, நாளைக்கு ரிலீஸ். ஓகே. ஆக்சுவலாக இன்னொரு ஒரு விஷயம் இது, இவர் வந்து தியா படத்தில் நடிச்சிருப்பாரு, ஃபர்ஸ்ட் ஹீரோவா தியா படத்தில். இவர்தானா? ஆமா ஆமா, தியா படத்தில். அவருக்கு ஏன் தெரியல இந்த மாதிரி சோகமான சப்ஜெக்டாகவே சூஸ் பண்ணிட்டு இருக்காரு வந்து. ஆக்சுவலாக லவ் கான்செப்ட் இப்போ வந்து கன்னட மூவியில் வந்து ஆக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல இது போகுதுன்னா லவ் கான்செப்ட்ஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஆனா எனக்கு கொஞ்சம் இந்த படம் பார்க்கும்போது வந்து அர்ஜுன் ரெட்டி அது என்னன்னு தெரியல. அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் எடுத்துட்டாங்க. அதே சாயல்ல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. கொஞ்சம் ப்ளீஸ் அதுல இருந்து வெளியில வாங்க. அதே மாதிரி தான் KGF ஒரு படம் எடுத்துட்டாங்க. KGF மாதிரியே லைனப்ல படம் எடுத்து ஆடியன்ஸ்க்கும் வந்துட்டு அது வந்து போரா இருக்கு. உண்மையா சொல்ல போனா என்ன இதுல வந்து அந்த பொண்ணு செத்த மாதிரி காமிக்கிறாங்க, அதே பொண்ணு அந்த பொண்ணு திட்டுற மாதிரியும் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு திட்டுச்சாங்கிறது ட்ரைலரில் ஒரு குழப்பம் இருக்குது. நம்ம அந்த படத்தை போய் பார்ப்போம்னு நினச்சிக்கோங்க. ஸோ சேம் கான்செப்ட், அவர் தாடி வளர்த்துக்கிட்டு அந்த ரக்டாக இருக்கிறது, அந்த தண்ணியில் முங்கி எந்திக்கிறது, இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இல்லை, ஆல்மோஸ்ட் வந்து இது மாதிரி தான் இருந்துச்சு. அர்ஜுன் ரெட்டி ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, இவர் சொன்ன மாதிரி எதுக்கு நீங்கள் அதே இது லைனில் போயிட்டு இருக்கீங்க, லவ் ஸ்டோரி எடுக்கிறீங்க, ஓகே நல்லா இருக்கணும். இது வேற ஜானர்ல இருந்தால் இன்னும் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். என்னன்னா ஆடியன்ஸ் வந்து ரெடி டு அக்செப்ட் நியூ ஜானர்ஸ். உண்மையாக சொல்ல போனால் புது ஜானரை அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க ஆடியன்ஸ். பட் ஆனால் நீங்கள் பழசையே திணிச்சு அவங்க மைண்ட் செட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆனால் போப்பா இதுவும் 10ஓட 11 ஒரு படம் அப்படின்ற மாதிரி ஃபீல் கொண்டு வந்துடுறீங்க. அதுதான் நடக்குது.
சாரி. எனிவே இது வந்து நீங்க வந்து நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். வேற ஜானர் இருக்கும். நாங்க ஆக்சுவலி வேற ஜானர் இல்லை, லவ் ஸ்டோரி. இந்த லவ் ஸ்டோரியில வந்து கண்டிப்பா வேற ஸ்டோரி இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்குறோம். ஏன்னா நாங்க வந்து அர்ஜுன் ரெட்டி வந்து தெலுங்குல பார்த்துட்டோம், தமிழ்ல பார்த்துட்டோம், ஹிந்தியில பார்த்துட்டோம், எல்லாத்துலயும் பார்த்தாச்சு. ஸோ அதனால எங்களுக்கு வந்து கண்டிப்பா இது வந்து நாங்க அர்ஜுன் ரெட்டியா இருக்கக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். தமிழ்ல 2 வருஷன்ல பார்த்தோம் வந்துட்டு. பாலா சார் ஒன்று எடுத்தது, அப்புறம் அந்த ஒரிஜினல் டைரக்டரோட அசிஸ்டன்ட் வந்து எடுத்தது. 2 வருஷம் பார்த்துட்டோம். ஆமா. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, நாங்கள் எதுக்கு சொல்லிட்டு நீங்கள் தான் எடுக்கிறீங்க படம். ஸோ ஓகே, நாங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். இந்த படம் பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல போகிறோம். மெயினாக வந்து கன்னடம் வந்து கண்டிப்பாக இந்த லவ் ஸ்டோரி நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நல்லா இருந்தால் எல்லாருக்குமே பெனிஃபிட்ஸ். நான் பார்க்குற எங்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜி மாதிரி. ரீசெண்டாக கன்னடத்தில் பார்த்த சூப்பர் படம் வந்து அந்த சப்த சங்கரத்துல என்னமோ பார்ட் 1 பார்ட் ஏ பார்ட் பி சூப்பராக இருந்தது. நிஜமாவே அவரோட ஆக்டிங் ஃபேன் ஆயிட்டேன் ஆக்சுவலாக பார்த்தா. கண்டிப்பா சரியான ஆக்டிங். அவர் வந்துட்டு ரக்ஷித் ஷெட்டியோடது சூப்பராக நடிச்சிருந்தாரு. அந்த ஹீரோயினும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இன்னொரு கேரக்டர் செகண்ட் ஹீரோயினா ஒருத்தர் வருவாங்க, அவங்களும் வேற லெவல். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க வந்துட்டு. அந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஃபீல் குட் மூவியா நல்லா இருந்தது அந்த படம் வந்து ரக்ஷித் ஷெட்டியோடது. ரக்ஷித் ஷெட்டி அவரோட நான் இன்னொரு மூவி இருந்துச்சு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. நாய் படம், அதுமே சூப்பர். சார்லி எமோஷன்ஸ். சார்லி 777 அதுலயும் வந்து அவர் வந்து எமோஷன்ஸ் பயங்கரமா குத்துப்பாரு. ஒரு டாக் கிட்ட எப்படி எமோஷன்ஸ், அந்த டாக் வளர்க்குறவங்களுக்கு தெரியும். அதோட எமோஷன்ஸ் செம்மையா காமிச்சிருப்பாரு. ஸோ அது நம்ம அந்த படத்துல பத்தி பேசலாம். ஓகே, இந்த படத்துல எங்களுக்கு வந்து அந்த லவ் ஸ்டோரி டிஃப்ரெண்டா இருந்தா நாங்க என்ஜாய் பண்ணுவோம். அது இருக்கணும் நாங்க நம்பி அந்த படத்தை வந்து இன்னொரு 2 daysல வருது. ட்ரை டு வாட்ச் இன் தியேட்டர். அதர்வைஸ் இல்லைன்னா நாங்கள் ஓடிடியில் தான் பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரூபன்.